சினிமா துறையில் வந்து இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைரக்டர்கள், படம் எடுத்தவங்க, படம் நடித்தவங்க. ஏன்னா ஒரு சிறிய பட்ஜெட் படம் வெளியே வர வந்து ரொம்ப சிக்கலான விஷயமாக இருக்கிறது. இதனோட காரணம் வந்துட்டு பெரிய படங்கள் அந்த மாதத்தில் வருதுன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 10ஆம் தேதி ஒரு படம், பெரிய படம் இறங்குது அப்படின்னா இந்த சிறிய படம் இறக்க முடியலை. ஏன்னா அந்த பெரிய படம் தான் இதை முழுங்கிருமே. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம். அதுபோக தேட்டருக்களும் கிடைக்கல. அப்போ அந்த தேட்டரு கிடைக்காதனால எல்லாருமே அந்த பெரிய படம், முக்கியமான ஹீரோக்கள் அந்த படத்துக்கு தான் புக்கிங் அதிகமாகுது. ஆக சிறிய படங்கள் வெளியிடுவதற்கு தாமத காலம் ஆகிறது. அப்போ அடுத்து விட முடியாமலே போய் நிறைய பேர் தோற்றவங்க தான் இதில் அதிகம் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம தமிழக அரசு தான் உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 30 திரையரங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய திரையரங்குகளுக்கு ஒரு 20 படங்களை 20 தியேட்டர்களை கொடுத்துருவோம். 10 திரையரங்கை வந்து சிறிய பட்ஜெட்கள் படக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு 10 திரையரங்கை கொடுக்கணும். இப்படி நாம் கொடுத்தா தான் சிறிய பட்ஜெட்காரர்களும் வளருவார்கள், பெரிய பட்ஜெட்காரர்களும் வளருவார்கள். இதை வந்து தமிழக அரசு தான் எல்லா இதுக்கும் தலையிட்டு செய்கிறார்கள். அப்போ இதுக்கும் சினிமா துறைக்கும் இப்படி தலையிட்டு செய்தால் மட்டுமே இதிலிருந்து எல்லாரும் செவிக்க முடியும். ஒருத்தர் 2 பேர் நடிக்கலை, ஆயிரம் குடும்பங்கள் இதில் நம்பி இருக்கிறாங்க. ஆகவே இது ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே இந்த திரையுலக பயணத்தில் எல்லோரும் வெற்றி பெற முடியும் என்பதில் ஐயமில்லை. நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக. அதுபோக ஹீரோக்களும் தனது சம்பளத்தை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். கொஞ்சம் குறைத்து வாருங்கள். குறைத்து வந்தால்தான் நிறைய பேர் இன்றைக்கி கோடம்பாக்கத்திலிருந்து எல்லாருமே, சென்னையில் பூந்தமல்லியிலேருந்து எல்லாருமே கதைகளை நிறைய வச்சுக்கிட்டு ஹீரோக்களுக்கு அலையுறாங்க. காரணம் அவங்க போனால் ஒரு சம்பளம் கூட கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி போக மாட்டேங்கிறாங்க. கதைகள் தேங்கி போய்கிட்டே இருக்குது. அதனால் இவங்களும் அந்த சம்பளத்தை உயர்த்துறதுனாலையும் நிறைய கதைகள் அப்படியே இருக்கிறது. ஆகவே இவர்களும் சம்பளத்தை குறைத்து கொண்டால் மட்டுமே இந்த கதைகளும் வெளிச்சத்திற்கு வரும் என்பதில் ஐயமில்லை என்று எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர என்ற மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும், ஒற்றுமையும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில். ஆக தமிழக அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லோரும் ஒன்றே என்ற ஒரே நோக்கில் பேச வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக குரல் கொடுக்கிறேன். நன்றி.